நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 387வது வீடியோ. இந்த வீடியோனுடைய முக்கியமான கருத்து என்ன, சில்பம், அதாவது விக்கிரகம்லாம் பண்ணுறா இல்லையா, அதை பற்றி நான் பேச போகிறேன். இந்த இதில் வந்து ஏன் இது பேசுகிறதுன்னா, காலையில் சுரேஷ் சிவாச்சாரியார் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்து நிறைய விக்கிரகம்லாம் பண்ணியிருக்கார். பூஜா ரூம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோவில் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு அப்ரூவலுக்காக என்கிட்ட அமைச்சிருக்கார். ஒரு அம்பாளுடைய நின்ற திருக்கோலம், ஒரு 7-8 இன்ச்சு உயரம். அது அவர் சிவலிங்கத்து பக்கத்தில் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு மனோன்மணி தத்துவ மாடம், அதாவது 2 கை அம்பாள், கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் நாட்டக்கம் பார்க்குறதுக்கு. கையில் கிளியெல்லாம் இருக்காது, ஒரு கையில் நீலோத்பலத்தை வச்சுட்டு ஒரு கையில் தங்கூட்ட மாதிரி இருக்கும். இந்த சுரேஷ் சிவாச்சாரியார் அனுப்பும்போது ஐ வாஸ் ஆல்சோ சர்ச்சிங் மெனி பீப்புள். அதாவது எதுக்காகன்னா, நிறைய பேர் வந்து இது கேட்டிருக்கா, என்னது, இந்த மாமா விக்கிரகம் பண்ணணும், ஒரு நல்ல சபதியை சொல்லுங்கன்னா. ஸோ அவர் அமிச்ச இது வந்து பேக்ஸ் மாடல், அது என்ன அப்ரூவல் காமிச்சார். இது வந்து மொத்த உயரமே வந்து 7 to 8 inches வரப்போகிறது. இது வந்து பேக்ஸ். அது நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் திருப்பங்கம் ஒன்றும் சரியாக இல்லை, இதில் கொஞ்சம் ஒன்றும் இடுப்பு வளைவு ஜாஸ்தியாக வரணும்னு சொன்னேன். மிச்சம்லாம் ஓகே. கால் 2 இடைவெளி குறையணும்னு சொல்லியிருக்கு. இந்த கொலுசு போடணுன்னு, அது கூட பாவனையாக பண்ணிக்கலாமாம்மா, அது மாதிரி இந்த திருப்பங்கம் தான் அழகு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது யார் இந்த சபதியை பண்ணான்னு சொல்லும்போது, சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாதன்ற சபதி அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அவர் பண்ணின யாருன்னு இருக்கான்னு கேட்டால், மகாமேருக்காக ஒரு பீடம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கார் அவர். இது வந்து கூர்ம பீடம், கீழே கூர்மம் இருக்குது, பெரிய மகாமேரு வைக்கிற மாதிரி பூஜைக்கு. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் வடவள்ளி பக்கத்தில் யந்திராலயம் ஒரு இடம் இருக்குது. ஒரு நிறைய சாமியெல்லாம் வச்சு, திதி நித்தியாலாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. அவருக்காக பண்ணின இதுமா அது. அப்புறம் அனுப்பிச்சி வச்சுருந்தார், இது மாதிரி பண்ணியிருக்கா மாமா அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து கூர்மை பீடத்தோடு இருக்குது. இன்னொன்று வந்து லிங்க பீடத்துக்காக ஒன்று அனுப்பிச்சிருந்தார். இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இதெல்லாம் 10 கிலோட, அவ்வளோ நம்ம ஆத்து பூச்சிக்கெல்லாம் இதெல்லாம் உதவாது. இந்த சுவாமிநாத சபதியோட இது பேர் ஆர்பி சிவம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு பேர். ஆர்பி சிவம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சுவாமி மலையில் இருக்குது. அவரோட கொட்டேஷன்லாம் அமைச்சிருந்தார். அதை இப்போ நான் இவரோட ஃபோன் நம்பர் கேட்டு நான் அவரோட பேசிட்டேன். இந்த சுவாமிநாதனுடைய ஃபோன் நம்பர் 9092842813 9092842813. Again I repeat, 9092842813. இது வந்து இவருடைய நம்பர். நம்பர் சுவாமிநாதன்ற சபதியோட நம்பர். சுவாமி மலையில் இருக்கிறவர், அவருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இவர் வந்து அப்போ நான் கேட்ட மாதிரி ஜார்ஜியாவில் என்னுடைய சிஷ்ய பையன் இருக்கான் மாமா, ஆனந்த் ஹரிகான் பேர். அவன் வந்து இவர் 36 சின்ன பையன் தான், அவன் சின்ன சபதி தான். ஆனால் தன்மையாக பேசுகிறார், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் நிறைய விஷயங்கள். எனக்கு காலையில் I spent everything about 10 minutes பேசின அவர்கிட்ட. ஸோ ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம் ஐ தாட் ஐ கேன் ஷேர் த இன்ஃபர்மேஷன் வித் யூ. சுவாமி மலையில் எனக்கு நிறைய தெரிஞ்சவா இருக்கா, தேவசேனா சபதி எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அந்த காலத்தில். அதே மாதிரி ராமதாசன் சபதி, அவர் வந்து மீடியேட்டர் டு மேக் அரியத்தோட கோவிலில் ஒரு 6 விக்கிரகம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு விக்கிரமும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. சோமாஸ்கந்தர் விக்கிரகம் தொண்டை மண்டலத்திலே பெருசு. அது 350 கிலோ எடை, 5 பேர் வந்து தூக்கணும். அதை 4.5 லட்சம் ரூபா ஆச்சு அந்த காலத்துலேயே. நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஆச்சு அது. ஸோ அதெல்லாம்
அப்போ வந்து ராமதாசன் ஒருத்தருடைய எப்படி இருப்பார், கால் சாட்சி ஆச்சு நடப்பாருன்னு. சார் அவர் எங்கள் மாமா தான் யார், இந்த சுவாமிநாதன்றவர் எங்கள் மாமா தான் சார், இப்போ காலமாயிட்டார் அவர் இல்லையே அப்படின்னாரு. இப்போ எனக்கு தெரியாது, நான் பார்த்து பேசி 10 வருஷம் ஆகிடுத்து வரேன், ஆற்றுக்கெல்லாம் வந்திருக்காரு அவர்னு. இல்லை சார் காலமாயிட்டார் அவர் அப்படின்னார். ஏன்னா நம்ம அந்த சபதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுனா அவளுக்கு வந்து விஷயங்கள் தெரியணும், விஷயம் ஞானம் இருக்கணும். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போய் சொன்னார் அவர். ஐ மச் ப்ளீஸ் வித் ஹிம். ஐ தாட் ஐ கேன் ஷேர் த வியூவர்ஸ். சுவாமி மலையில் போனால் தடிக்கூடி தான் நிறைய பேர் இருக்கா. ஆனால் நம்ம நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொடையை இந்த பீடமும் ஒன்றாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். காலெல்லாம் சரியாக காமிக்க மாட்டா, பின்பக்கத்தை செதுக்க மாட்டா, அது ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம சொல்லணும், விக்கிரகம் பண்ணும்போதே சொல்லணும். உதாரணமாக இவாட்ட பேசும்போது ஒன்று தெரிஞ்சுது. 7 இன்ச்சு விக்கிரகம், விக்கிரகத்தோட ஹைட்டு 7 இன்ச்சு ப்ளஸ் பிரபாவளியோடு சேர்த்து 11 இன்ச்சு. அது வந்து கிட்ட 15,000 ரூபா. அது குறைக்க முடியாது கீழே. அப்புறம் அதுக்கு எத்தனை நாள் சொன்னார், அந்த ஹோல் ப்ராசஸ் முடிக்க 15 நாள் ஆகுது எங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து ஒரு வாசகர்களுக்கு வியூவர்ஸ்க்கு ஒரு எஸ்டிமேஷனுக்காக நான் சொல்கிறாரு. 7 இன்ச்சு விக்கிரகம் இந்த புவனேஸ்வரி 4 கையோடு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து அந்த பிரபாவளியோடு சேர்த்தா 11 இன்ச்சு ஆகிடும். ஸோ அந்த 11 இன்ச்சு வரும்போது பிரபையும் சேர்த்து அந்த ஹைட்டு சிம்ம மரத்துலேயே மேலே, ஸோ அதோடு சேர்த்து பார்த்தா 11 இன்ச்சு. அதனுடைய விலை 15,000 ரூபா இருக்குப்பான்னார். நான் சொன்ன முன்னாடி அந்த காலத்து 5,000 6,000 எந்த வருஷத்துக்கு முன்னாடினார், கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடினேன். அப்போ இருந்த ரேட் என்ன, இன்றைக்கி என்ன ரேட் சார்? இதுவே வந்து ஒரு நாள் தினக்கூலியே ஒரு ஆளுக்கு ஒர்க்கருக்கு 800 ரூபா தர வேண்டியிருக்கு, எனக்கு 1,500 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரீசன் சொன்னார். கன்வின்சிங்காக இருந்தது எனக்கு. ஸோ எனிபடி வாண்ட்ஸ் டு டு தி விக்கிரகம், அதாவது 7 இன்ச்சு விக்கிரகம் பண்ணுறதா இருந்தால் இவாட்ட பண்ணிக்கலாம். அம்பாள் விக்கிரகம்லாம் பண்ணலாம். 4 கை விக்கிரகங்கள். அதில் பெரிய இந்த 2 கை 4 கையில் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனால் அற்புதமான வேலைப்பாடு இருக்குது அவர்கிட்ட. அவர் பண்ண மிச்ச விக்கிரகங்களை பார்த்தா நாங்கள் presently to show it to you. I don't have the photos. நம்ம இவர் தான் சுரேஷ் பாச்சியா தான் அனுப்புவார் எப்பயுமே. அவருடைய பழைய இதெல்லாம் மறைஞ்சி போயிடுத்துக்கிட்ட அவருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. இது மாதங்கி அவர் பூஜையில் இருக்கிறது அமைச்சிருக்காரு எனக்கு. இவர் பண்ணின விக்கிரகம் தான் அது. புஷ்பாலங்காரத்தில் இருக்குன்னா தெரியல சரியா. இதுவே இன்னொரு வேலையோடு இருக்காங்க. இந்த 3 இதையும் போட்டிருந்தார் ஒரு இதில். அடுத்தடுத்து 3 விக்கிரகம் இருக்க மாதிரி இந்த ஒரு படம். இதெல்லாம் எதுக்கு தெரியணும்னா, நம்ம அன்லஸ் வி நோ த ஸ்தபதி வி கேனாட். சுவாமி மேலையில் கிட்ட தான் சார் இருக்குது. இங்கே வந்தால் வாங்கோ, வந்து பாருங்களோட சொன்னார். ஸோ ஸ்ரீஹரியோட பையன் ஜிண்டா லவ் பண்ணுறான், நங்கநல்லூரில் இருக்கான் அந்த பையன். அவனோட விக்கிரகம் அது. கிட்டத்தட்ட ரேட்ஸ் எல்லாம் சேம் காமன். இந்த 15 ரூபா தான் ஆகுது. இந்த 7 இன்ச்சு விக்கிரகங்கள்லாம் இந்த ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் காமன். சுவாமிநாத சபதி வந்து அவர் பண்ண விக்கிரகங்களை ஃபோட்டோ அமைச்சுக்க பாருங்க. இது முருகர். இது சோழர் காலத்து வைக்கிற படிமா மாட்டோம். அதாவது ஆன்டிக் ஃபினிஷ்ன்றா இல்லையா, அது ஃபாரினர்ஸ் எல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாலாம். அந்த படத்தை அமைச்சார். இந்த காமாட்சி அம்மன் விக்கிரகம்.
இந்த மாதிரி பாவாடை விரிச்ச நிலையில் யாரும் பண்ண மாட்டா. புடவை இந்த ப்ளீட்ஸ் பாருங்கள். இது மனோன்மணி விக்கிரகம், சிவகாமி. இது மகாலட்சுமி விக்கிரகம். நல்லா அழகாக பண்ணியிருக்கார். மெட்டல் செல்லுது, கருத்து பேணம் செல்லுது. இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் பண்ணியிருக்கார். மூன்று கைகள் தான் இருக்கு அர்த்தநாரியில் பாருங்க. ஐயப்பன் விக்கிரகம். விநாயகர். மாரியம்மன். இந்த பாலிஷ் விக்கிரகம் மனோன்மணி. நடராஜர். இந்த மனோன்மணின்றது சிவகாமியாக வச்சுக்கலாம். நம்ம பெரிய வேல் பண்ணியிருக்கார் கோவிலை செலுத்தத்துக்காக. இந்த நடராஜ் வகை வேறு வகை. இப்போ பிரபாவளி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது அற்புதமாக பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் 4 கரங்கள். இந்த இதில் இந்த வெவ்வேறு தாண்டவங்கள் இருக்கு இல்லையா, ஈஸ்வரனுடைய தாண்டவம் கோலம் இது ஒன்று. ராம லக்ஷ்மண செட்டு. ராம லக்ஷ்மண சீதா ஆஞ்சநேயர். பழனி முருகர் ராஜ அலங்காரத்தோட. சின்ன நந்தி இது வாங்கணும் கட்டாயம் அவர்கிட்ட. சிவலிங்க நந்தி. வல்லப கணபதியோட இது பேர் என்ன, கவசம். இது ஒரு சக்தி கணபதி. ஆஞ்சநேய சுவாமி. கருடாழ்வார். மீனாட்சி அம்மன். நடராஜர் கவசம் பண்ணியிருக்கார். அம்பாளுக்கு உண்டான கவசம். கொடிமரத்துக்கு உண்டான இது பண்ணுறார். மாதிரி பலவிதமான வேலைப்பாடுகள் தெரிஞ்சவர், தன்மையானவர், நியாயமானவர்.
இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வி கேன் ஆர்டர் ஆன் ஹிம்ன்ற மாதிரி தோணித்து. ஸோ தட் ஐ கேன் ஷேர் வித் யூன்ற மாதிரி ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும். அகெயின் ஐ ரிப்பீட், ஹிஸ் நேம் இஸ் சுவாமிநாதன். இது இது வந்து காயத்ரி தேவி. யோக ஆஞ்சநேயர். பைரவர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பைரவரோட ரூபம். தர்மசாஸ்தா, பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா. தன்னை இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பேக்ஸ் மாடல் அப்ரூவ் பண்ண பிறகு பண்ணுவேன். என்ன அட்வான்ஸ் மெத்தட் எல்லாம் கேட்டுங்க. நான் நியாயமான ரேட்டு நான் பார்த்து பேசுகிறேன். இதில் இன்னொரு இது, இப்போ நான் கட்டிட்டு விஷயம் வந்து திரு ராம நடராஜ தீட்சிதர். அவர் இதுக்கு கும்பமேளா போயிட்டு அவருக்கு விபூதி அந்த தீர்த்த பிரசாதம்லாம் அனுப்பிச்சி வச்சிருந்தார். எனக்கு ஒரு வேஷ்டி அனுப்பிச்சி வச்சிருந்தார் வியாழக்கிழமை அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமையாக இருக்க கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து பிரசாதம் கும்பமேளா பிரசாதம் நம்மளை வந்து அடையிறது யார் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சார் எனக்கு. இந்த தீட்சிதருக்கு அனந்தகோடி நமஸ்காரம். இது வந்து நல்ல ஸ்தபதியாக இருக்கார் இவர். சுவாமிநாத ஸ்தபதி, சுவாமி மலையில் இருக்கார். கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த இது விசிட்டிங் கார்டையும் காமிச்சேன் நான். ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் கேன் கான்டாக்ட் ஹிம். இப்போல்லாம் அந்த மாதிரி தன்மையான மனுஷனாக பார்க்கறதுக்கு நிறைய கமர்ஷியலாக போயிட்டா எல்லாருமே. ஸோ இவரை பார்த்தோன்னே அம்பாள் வந்து பேசி அவரை பற்றி என்ன கரெக்டாக நான் கேட்காமே அனுப்பிச்சிருந்தார் இவ்வளோ ஃபோட்டோவையும் எனக்கு. ஸோ நான் அந்த ஐவான்ட்டு ஆர்டருக்கு நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு இனிமேல் கோவிலுக்கு எது வேண்டாலும் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. கட்டாயம் பண்ணுங்க சுவாமின்னார் அவர். சரி, இதை சொல்லி இந்த பதிவை, இந்த சிற்பங்களுக்கு உண்டான பதிவை நிறைய பேர் கேட்டதுனால இது போட வேண்டிய சூழ்நிலை வந்தது எனக்கு. எல்லாம் சேர்ந்து வந்தது. அப்போ அதனால் காமிக்க முடியுது உங்களுக்கு. இதோட நான் வந்து இந்த டாப்பிக்கை நிறைவு செய்கிறேன். ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் கேன் கான்டாக்ட் ஹிம். அனாவசியமாக நெகோஷியேட்லாம் பண்ண வேண்டாம். நியாயமான ரேட்டாக இருக்குது. ப்ரொசீட் அப்புறம் சொன்னார் 30 கிலோவுக்கு மேலே போனால் 30-35 கிலோவுக்கு மேலே போனால் எடை ரேட்டு கிலோ ரேட்டில் தருவேன்னார். அதுக்கு பீஸ் ரேட் தான் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. பெரிய கோவிலுக்கெல்லாம் விக்கிரகம் பண்ணும்போது மோர் தேன் 30 கிலோஸ் மேலே போச்சுனால் அந்த விக்கிரகம் தே வில் கிவ் ஆன் கிலோ ரேட்டு. அதர்வைஸ் இந்த ரேட்டு தான் சொல்லி இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.